நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தலைப்பு பார்த்திங்கன்னா, பரந்தூர் விமான நிலையம் உண்மையாகவே மக்களுக்கு வேணுமா வேணாமா, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல, நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன நன்மை என்ன தீமை அப்படின்னு. விடுதலை 2 படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். அதாவது விஜய் சேதுபதி அந்த கதாபாத்திரம் பேசுகிறது போல் ஒரு செய்தி. அதாவது ஒரு கார் போயிட்டுருக்கு, பிரேக் ஃபெயிலியரு, 2 பக்கம் தான் திருப்ப முடியும். ஒரு பக்கம் 5 பேர் இருக்காங்க, அவங்க மேலே ஏற்றணும். இல்லைனா இன்னொரு பக்கம் ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க மேலே ஏற்றணும். இப்போது நீங்கள் எந்த சைடு திருப்பணும் அப்படின்னு கேட்டதுக்கு இன்னொரு கதாபாத்திரம் சூரி அவர்கள் ஐயா அந்த ஒருத்தர் மேலே ஏற்றிடலாம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி கேட்பார், அந்த ஒருத்தர் உங்கள் அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட பிறகு அந்த இடத்துல ஒரு அமைதி, விடை இல்லாத ஒரு நிலை ஒன்று வரும். அப்படி தான் ஒரு நாட்டின் வளர்ச்சி வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வளர்ச்சி இருந்தே ஆகணும். அப்போ அந்த வளர்ச்சிக்காக கட்டடங்கள் எழுவதும், அந்த பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள் இதெல்லாம் வந்தே ஆகணும். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளுடைய நிலைமை, அவங்களுக்கு எதிர்காலம் என்ன? ஒரு இடத்துல இப்போ ஒரு வாடகை வீட்டில் ஒரு 10 வருஷமாக இருக்கிறோம், திடீர்னு அங்கேருந்து வேறு ஏதோ ஒரு நல்ல விஷயமாக தான் அங்கேருந்து நம்ம வேறு இடத்துக்கு இடம்பெயர்வு நடக்குது. நல்ல விஷயமாக இருந்தாலும் இது நாள் வரை இருந்த அந்த அது சொல்லப்படாத ஒரு உணர்வு நிலை, இந்த மெய்யழகன் திரைப்படத்தில் வர மாதிரி ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வரும்பொழுது அந்த ஒரு மனநிலை என்னவாக இருக்குமோ, அதுபோல தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு உணர்வு நிலை. நம்ம வெளிப்படையாக, ஏன்னா நம்ம அந்த இடத்துல இல்லை, அதனால் ரொம்ப சாதாரணமாக இந்த அரசு மக்கள் மேலே அன்பு வச்சுருக்குது, அதில் சந்தேகம் கிடையாது. அரசாங்கத்தின் செயல்பாடு எல்லாமே மக்களுக்காக தான், அதுலேயும் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த உணர்வு நிலை நம்ம கவனிக்கணும். அதனால தான் அந்த அம்மா அங்கே இருக்கிறவங்க கொடுக்குற பேட்டியில் அழுதுகிட்டே, ஒரு கைப்பிடி மண்ணு கூட நாங்கள் தரமாட்டோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது எதிர்காலத்தில் வருமா வராதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நான் ஒரு சில இடங்களுக்கு வெளியில் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டுமான அமைப்புகள், அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் பார்க்கும்பொழுது, நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரியான வளர்ச்சிகள்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் வெளியில் போகும்பொழுது வரதான் செய்யுது. அதே நேரத்தில் பூர்வ குடிகள் அவங்களுடைய அந்த இடத்த எப்படி அவ்வளோ சாதாரணமாக தர முடியும்? இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை. இது எப்படி இந்த தமிழக அரசு கையாளும் அப்படின்னு நம்ம எல்லாரும் காத்துட்ருக்கோம். எது எப்படியோ நம்ம நாடும் வளர்ச்சி அடையணும், மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பும் சாவணும், தடியிலையும் அடிக்கக்கூடாதுன்ற, கிட்டத்தட்ட அந்த நிலை போல தான் இருக்குது. இதில் தமிழக அரசை குறை சொல்கிறதுக்கும் இல்லை, அந்த மக்களை குறை சொல்கிறதுக்கும் இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த தமிழக அரசு மக்கள் மேலே ஒரு அன்பு வச்சுருக்குதுன்றத நம்ம எல்லாம் கவனிக்கணும். நிறைய நன்மைகள், இப்போ ஒரு அதாவது கட்டணம் இல்லா அந்த பயணம், பேருந்தில் மகளிர் அனுபவிக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதுபோல் பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த அரசாங்கம் கொடுத்துட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் ஒரு வளர்ச்சியை கொடுக்குமே ஆனால் கட்டாயம் நம்ம எல்லாருமே அதை வரவேற்கிறோம். அதுதான் தமிழக வெற்றி கழகம் கூட சொல்கிறாங்க, நாங்கள் வளர்ச்சியை ஏற்றுக்கிற ஆள், அதே நேரத்தில் மக்களுக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பல கட்சிகள் அதை தான் கேட்க வராங்க. பொறுப்பில் இருக்கிற ஆட்சியாளர்களை நாங்கள் மதிக்கிறோம், நம்ம எல்லோரும் மதிக்கிறோம், நமக்கு நல்லதே நடக்கும் நம்புகிறோம். காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி, வணக்கம்.